ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூத்த குடிமக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 5000 வந்து பென்ஷன் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓய்வு பெற்ற பிறகு வயதான காலத்தில் பண ரீதியாக யாருடைய தயவையும் வந்து எதிர்பார்க்காம தங்களுடைய அன்றாட செலவுகளை வந்து தாங்களே சுயமாக நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பல மூத்த குடிமக்களுடைய கனவாக வந்து இருக்கு. இந்த கனவை வந்து நனவாக்கும் வகையில் மத்திய அரசு ஆயுள் காப்பீட்டு கழகத்துடன் இணைந்து செயல்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம் தான் வந்து வரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மூத்த குடிமக்களுக்கு நிலையான மற்றும் உத்தரவாதமான வருமானத்தை வந்து வழங்குவதை வந்து நோக்கமாக வந்து கொண்டிருக்கு. இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் ஒரு முறை முதலீடு செய்வதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் வந்து பென்ஷன் வந்து பெற முடியும். இந்த திட்டத்தில் செய்யப்படும் முதலீட்டிற்கு ஆண்டுக்கு 8% வட்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த வட்டி விகிதம் பாலிசி காலம் முழுவதும், அதாவது 15 ஆண்டுகள் நிச்சயம் வந்து வழங்கப்படும். இது மற்ற பல மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டங்களை விட அதிக நன்மை கொண்டதாக வந்து இருக்கு. முதலீட்டாளர்கள் தங்களின் வசதிக்கேற்ப மாதாந்திர, காலாண்டு, அரையாண்டு அல்லது வருடாந்திர பென்ஷன் பெறும் முறை வந்து இதில் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். பாலிசியில் சேர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதலீடு செய்த தொகையில இருந்து 75% வரை கடனும் வந்து இதில் பெற்றுக்கலாம். இந்த கடனுக்கான வட்டி வழங்கப்படும் பென்ஷன் தொகையிலிருந்து பிடித்தம் வந்து செஞ்சிருவாங்க. பாலிசியின் முதிர்வு காலமான 15 ஆண்டுகள் முடிந்த பிறகு முதலீடு செய்த முழு தொகையும் வந்து இறுதி பென்ஷன் தவணையுடன் சேர்த்து ஓய்வூதியதாரருக்கு வந்து திருப்பி வந்து வழங்கப்படுது. ஓய்வூதியதாரருக்கோ அல்லது அவரது மனைவிக்கோ தீவிர சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 15 வருட முதிர்வு காலத்திற்கு முன்பே இந்த திட்டத்திலிருந்து விலகி கொள்ளும் வசதியும் வந்து இருக்கு. அவ்வாறு விலகும் போது முதலீட்டு தொகையில 98% திருப்பி வந்து வழங்கப்படும். பாலிசி காலத்தில் ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் முதலீடு செய்த முழு தொகையும் அவரது நாமினிக்கு அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு வந்து வழங்கப்படும். இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் தொகைக்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80C இதன் கீழே வரி விலக்கம் வந்து அளிக்கிறாங்க. இதில் சேர தகுதி என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் பயன்பெற குறைஞ்சபட்சம் 60 வயது இருக்கணும். அதிகபட்ச வயது வரும்போது எதுவும் கிடையாது. விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்கணும். இந்த திட்டத்தில் குறைஞ்சபட்சம் மற்றும் அதிகபட்ச முதலீட்டு தொகை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பென்ஷன் முறையை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக வந்து மாதாந்திர பென்ஷன் பெற குறைஞ்சபட்சம் 63,960 ரூபா வந்து முதலீடு செய்யணும். அதிகபட்சம் 7 லட்ச ரூபா வரையும் இந்த ஸ்கீமில் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தில் சேர விரும்பும் மூத்த குடிமக்கள் அருகில் இருக்கக்கூடிய LIC கிளையை நேரில் அணுகி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அப்ளை பண்ணணும். அதற்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய வயது சான்று, வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற அடிப்படையான ஆவணங்கள் வந்து கேட்பாங்க. அது கொடுக்கணும். பென்ஷன் தொகை வந்து ECS அல்லது நெஃப்ட் மூலம் நேரடியாக வந்து வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும். ஓய்வு காலத்தில் நிலையான வருமானத்தை எதிர்பார்க்கும் மூத்த குடிமக்களுக்கு இந்த வரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா திட்டம் ஒரு பாதுகாப்பான சிறந்த தேர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாய்ப்பும் விருப்பமும் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைஞ்சுக்குங்க. நன்றி.